கூடாது. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாத்திமா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, மகள் பாத்திமாங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா எந்திரிச்சு போய் அவன் கூட்டுவாங்க. மகள் வீட்டுக்கு வந்துட்டா எழுந்து நின்று என்ன செய்வாங்க, போய் வாசல் வரைக்கும் போய் தலை தெரிஞ்சவன போய் கூட்டு வராங்க வாசல் வரைக்கும் போய். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. கான இதா தகல அலைஹா பாத்திமா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது காமத்து இலைஹி அவர்களை நோக்கி நடந்து சென்று அகலத்துக்கு எதிர்த்து தன்னுடைய கையால் அவரை பிடித்துக் கொண்டு அஜ்லஸத்து மஜ்லிஸிஹா அவங்களுடைய உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைப்பாங்க. ஆமான்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. யாருமா பெத்த மகளை. இது வந்து அபூதாவுல 4540, திருமதியில 3807 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல செய்வாங்க பாத்திமா வந்து சொல்றாங்களே, இது மரியாதைக்கா? பாப்பா வந்து மௌலிக்கு மரியாதை செய்யறாங்களப்ப, பாப்பா மகள் வச்சு பார்த்தாலும் மரியாதை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு கிலோ வச்சு பார்த்தாலும் இது மரியாதை கிடையாது. பாத்திமா நாயகி ரசூலா மரியாதை செய்யணுமா? நீங்க மரியாதை செய்யலாம், நான் செய்யலாம். அவங்க வந்து அந்தஸ்துல கூட்டினவங்க, ரசூலுல்லாஹ்வோட கூட அந்தஸ்து உள்ளார பாத்திமா நாயகி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா மரியாதைக்கு இல்ல, வரவேற்கிறது. இது அந்தஸ்துக்காக செய்யறது. யார் நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாலும் நம்ம வரவேற்கணும். அதுல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, சாதாரண ஆள் வந்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நல்ல வெயிட்டா உள்ளவன் வந்தா எந்திரிக்கிறதுனா நீங்க மரியாதை கொடுத்துட்டே இருக்கோம். அப்படின்னா எந்திரிக்க யாரும் எந்திரிக்க கூடாது. நீங்கள் எழுந்து நின்று வரவேற்கிறவர்களுடைய சுபாவமா இருந்தால், யார் உங்கள்ட்ட வேலை பார்க்கணும் வந்தாலும், வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க, யார் வந்தாலும், சின்ன ஆள் வந்தாலும் பெரிய ஆள் வந்தாலும் எந்திரிச்சு வாங்கன்னு வரவேற்கணும் பழக்கமா இருந்தால் அது நீங்க மரியாதை செய்யலன்னு அர்த்தம். நீங்க சாதாரண ஆள் வரும்போது எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு ஒரு பெரிய தலைவர் வரும்போது மாமாவும் எந்திரிக்கலையே, அப்ப உங்களுடைய பழக்கமே அதுவா இருக்குமே, ஆனால் நீங்க மரியாதை எந்திரிக்கணும்னு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மகளுக்கு எந்திரிக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இது சின்னவங்க பெரியவங்க அடிப்படையில் உள்ள மேட்டர் கிடையாது. வர்றவங்களை வரவேற்கணும், அன்பு செலுத்தணும். நமக்குள்ள நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாங்கன்னு சொன்னா நம்ம சந்தோஷத்துல வரவேற்கணும். இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து மரியாதைக்கு எழுந்து நிற்பதை ஒரு காலம் குறிக்காது. இது மரியாதைக்கு எழுந்து நிற்பதாக ஆகவே ஆகாது என்பதை நம்ம என்ன செய்யணும், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சஜிதா விஷயமும் செய்யக்கூடாது விலகிடுச்சு. ருக்கு செய்யலாமா? குனிஞ்சு சஜிதா அளவுக்கு போகட்டாலும் ஒரு ஆளை கண்டவன இல்ல இப்படி குனிகிறது, தலையை குனிகிறது. இந்த குனிந்து ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அது ஒன்று ஹதீஸ் தெரிஞ்சு கொள்வோம். தபரானி அவர்களுடைய அவசத்துங்கிற நூல்ல, மோஜமுல் அவசத்துங்கிற நூல்ல 489வது ஹதீஸ் இது 1வது வால்யூம்ல 156வது பக்கத்துல இதை பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேரை 3 பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி பல நாட்டு மன்னர்களுக்கு அனுப்புவாங்க தூதர்களை, போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றது. நாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு முகமது, அவர் எங்களுக்கு தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு, இந்த ஒரு அறிவுரை நீங்களும் ஏத்துக்கிறேன், ஏத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது, ஏத்துக்கிட்டா மறுமையில பயங்கரமான குற்றம் வரும், உங்க குற்றத்தை மட்டும் சுமக்க மாட்டீங்க, மக்களுடைய குற்றம் சேர்த்து சுமப்பீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக இஸ்லாத்துக்கு தாவா செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா 3 பேரை அனுப்புறாங்க. யார 3 பேர் அனுப்புறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை வந்து கைசர்ட்டு அனுப்புறாங்க, கைசருங்கிறவர்கிட்ட அனுப்புறாங்க. இன்னும் கைசருங்கிறவர் இத்தாலி சக்கரவர்த்தி, ரோமாபுரி சக்கரவர்த்தி. இன்னொருத்தர் கிஸ்ராட்ட அனுப்புறாங்க. கிஸ்ராங்கிறவர் பாரசீக சக்கரவர்த்திக்கு பேர் கிஸ்ரா. கிஸ்ராங்கிற ஆள் பேர் கிடையாது. பாரசீகத்துக்கு யாரெல்லாம் அடிப்படை வர்றாங்களோ அவருடைய பட்டம் கிஸ்ரான்னு சொல்லுவாங்க. கைசருங்கிறது வந்து யாரெல்லாம் இத்தாலிக்கு அடிப்படா இருக்கிறாங்களோ அவரை என்ன செய்வாங்க, ரோமாபுரி இத்தாலி அன்னைக்கு. இத்தாலினா அது வந்து அரபு நாடு வரைக்கும் வியாபித்து இருந்துச்சு. ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்பது ரூம்ங்கிற இத்தாலியில் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ங்கிற அந்த ஊரை தலைநகராக கொண்டு இருந்த ஆட்சி வந்து எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா சிரியா வரைக்கும் வந்துருந்துச்சு. அதனால அது எல்லாமே ரூம் தான், எல்லாமே ரோமாபுரி இத்தாலியெல்லாம் சேர்ந்திருந்தது. ஹிந்தி இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகுதான் அவருக்கு கொஞ்சமா கடை எடுக்கப்பட்டு இத்தாலியில மட்டும் கொஞ்சம் விட்டோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து அரபு நாடு முழுசு, அரபு நாட்டுல இந்த ஹிஜாஸ் பகுதியை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் இவங்க கையில தான் இருந்துச்சு, இத்தாலியர்கள் கையில, ரோமாபுரி கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹெர்குலிஸ் மன்னர் அப்ப இத்தாலி அதிபரா இருந்தார். ஹெர்குலிஸ்ங்கிற ஹெர்குல்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் ஹெர்குலிஸ் மன்னர் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி 3வது வந்து நஜ்ஜாஷி. ரசூலுல்லாஹ் சுத்தி 3 நாடு தான் நல்ல வெயிட்டான நாடு இருந்துச்சு. ஒன்னு வந்து பாரசீக சாம்ராஜ்யம், இன்னொன்னு இத்தாலி ரோமாபுரி சாம்ராஜ்யம், இன்னொன்னு அந்த அபிசீனியர்களுடைய சாம்ராஜ்யம், நஜ்ஜாஷி மன்னர். இந்த 3 நாடுகளுக்கும் 3 தூதர்களை வந்து மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அப்ப வந்து நஜ்ஜாஷிக்கு அனுப்பின ஆள் யாருன்னு கேட்டா அம்ர் இப்னு ஆஸ்.
அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் பெரிய தளபதி, பல போர்க்களங்களில் வீர தீர சாகசம் புரிந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கு பாத்திரமானவர். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் என்பவரை என்ன செய்றாங்க, நஜ்ஜாஷி மன்னர் அனுப்புறாங்க. இந்த நஜ்ஜாஷி மன்னர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இவங்க அனுப்பும்போது இஸ்லாத்துக்கு வரல, இப்ப அனுப்புற அந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வரல அவர். அப்ப நஜ்ஜாஷி மன்னர் அனுப்பும் பொழுது அவர் வர்றார் நஜ்ஜாஷிட்ட. யாரே அம்ர் இப்னு ஆஸ் வந்தா அது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் 5 அடி இருப்பான்ல, 5 அடி இருப்பான் சராசரியா. உள்ள அந்த மன்னர் இருக்காங்க, உள்ள நுழையிற அந்த வாசல் இருக்கு பாருங்க, அது 2 அடி தான் இருக்கும் உயரம். உள்ள அந்த உள்ளுக்குள்ள நுழையிற வாசல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, ஒரு மனிதன் ருக்கு செய்த மாதிரி தான் உள்ளுக்கு வர முடியும். நிமிர்ந்து யார் வரக்கூடாதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, மன்னருக்கு மரியாதை செய்த மறந்துட்டு கூட மரியாதை செய்ய விட்டுக்கூடாதுக்காக வேண்டி வாசலை சின்னதாக்கி வச்சுட்டாங்க. அகலமா அந்த உயரத்தை குறைச்சி யாரு வந்தாலும் இப்படி வரையில நல்லா குனிஞ்சு ருக்கு செய்யற மாதிரி இப்படி நிலையில வந்துதான் எந்திரிக்கணும். இந்த மாதிரி அந்த வாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவரை பார்க்க சொல்லி. வந்து அரண்மனை வாசல் வந்துட்டாரு. வந்து பார்த்தா எல்லாம் துண்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள போறவெல்லாம் என்ன செய்யலாம், ருக்குலே போலாம். ஊர் வாசல் அநியாயமா இருக்குது. இந்த மாதிரி சின்ன வாசல வர வச்சிருக்காங்க. உள்ளுக்கு போறாங்க, ருக்குல போய் ஆகணும். ரசூலுல்லாஹ் போக வர சொல்லிவிட்டாங்க, அவர் பார்க்கணும் சொல்லிவிட்டாங்க. அப்ப இவர் தடுமாறார், தயங்குறார். என்ன ருக்கு செய்யக்கூடாது மனுஷனுக்கு, இவன் உட்கார்ந்து அங்க குனிஞ்சிட்டு வந்தா இவனுக்கு நான் ருக்கு செஞ்சு ஆயிருமே, அல்லாஹ் பேர் யாருக்கு நான் ருக்கு செய்ய முடியாது, குனிய முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் வேணும்னு இருக்கிறாரு, ருக்கு செய்யறாரு. எப்படி ருக்கு செய்யறாருன்னா திரும்பிக்கிட்டு அங்கிட்டு என்ன செய்யறாரு கேட்டா, அவர் திரும்பி ருக்கு செய்து கொண்டு முதுகு பக்கமா அப்படி நுழைகிறார். பேசல் நுழைஞ்சிட்டு அப்புறம் திரும்பி எழுந்திருக்கிறார். உனக்குலாம் குனியல, உனக்குலாம் குனியல, நான் இந்த வாசல் சின்னதா இருக்குதான் முடிஞ்சிருக்கிறேன், நான் உனக்கு குனிய கூடாதுக்கா நான் என்ன பண்றேன்னு கேட்டா, குனிஞ்சாதான் உள்ள வரையல. இவர் என்ன வேணும்னு முழு அங்கிட்டு திருப்பிக்கிட்டு இவருக்கு முழுவ காட்டிக்கிட்டு அப்படி குனிஞ்சுக்கிட்டு அப்படி பின்பக்கமா அப்படி வந்து அப்புறம் என்ன செய்ய நிமிர்ந்து திரும்புறாரு. சபையில் இருக்கிறவங்க அதிர்ச்சி, என்னவே முடிஞ்சுக்காதீங்க, என்ன மன்னருக்கு முன்னாடி ஒரு திமுக வரைக்கும் எவரும் செய்யாத வேலை செய்யறாங்க, யாரும் செய்யாத ஒரு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி சபையோர்கள் அதிர்ச்சி, என்ன கதியாக போதும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த அதிர்ச்சியில வருது, வல்லாளர் முதுகை தீர்த்தினார், சும்மா தகவலை எம்சி கலக்கிறார், பின்புறமாகவே நடந்து வந்து அம்மா தகலமின்னா உள்ளே வந்த பிறகு இயற்கையில் நிமிர்ந்து கொண்டார். இப்படின்னு சொன்னவன அபஷா அபிசீனியர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மன்னருக்கு முன்னாடி இதுவரைக்கும் அவனும் இருக்க மாட்டான், இருந்தாலும் முதலே செஞ்சுட்டாரு இப்படி ஒரு காரியத்தை சொல்லி அவரை கொல்ல முயற்சி பண்றாங்க. அவனை அப்படின்னு சொல்லி வாழ ஓடிட்டாங்க எல்லாரும். இருந்த அந்த அரண்மனைக்குள்ள அவருடைய படைகள்லாம் இருக்கும்ல, ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வாழ கொல்ல போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கொல்ல உருவிக்கிட்டு நீ ஏன்டா அப்படி செஞ்ச, எப்படி இந்த மாதிரி நுழைஞ்ச அப்படிங்கிற உடனே அவன் வழக்கு போடுறாரு. இது ஏன் இப்படி செஞ்சோம்னு கேட்டா, நாங்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டு அல்ல அனுப்பி இருக்கிறான், அங்கே தாவ பண்றாரு, அவருக்கு நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், அவருக்கு செய்யாத மரியாதை நாங்கள் எவருக்கும் செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர், உயிருக்கு மேலான ஒரு தலைவர் இருக்காரு எங்கள் நபி, எங்கள் நபிக்கு நசுனாவது ஆணிக்க நபிகினா, எங்கள் நபிக்கு நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். பொது அகப்பை இசுனாவது ஆணிக்க பிகி, இப்படி செய்வதற்கு தகுதி ஒருத்தர் இருக்குன்னா அவருக்கு இருக்கிறது, அவருக்கு முன்னாடி நான் குனியலாம், அவருக்கு நாங்கள் குனிய மாட்டோம், அவருக்கு குனியாம இருக்கிறனால உனக்கு குனியோமா அப்படின்னு போல்ட்டு அடிக்கிறார். அடிச்சவன நஜ்ஜாஷ் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒத்துருக்கு விட்டு விடுங்கள், சதக்க உண்மைதான் சொல்றாரு அவரு, கரெக்ட் தான் அது, வரவேற்கிறேன், அந்த சுயமரியாதையை நான் என்ன செய்யறேன் பாராட்டுறேன். இந்த என்ன இருந்தாலும் ஹிதாயத்து கொடுத்தாரு. கடைசியா நஜ்ஜாஷி மன்னர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவர் மரணிச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஜனாஸா நடத்துறாங்க. அவருக்காக 2 ஜனாஸா இல்லாமலேயே ஒரு நல்லடியார் இன்றைக்கு இறந்து விட்டார், அவருக்கு உலகத்தில் எங்குமே ஜனாஸா நடத்தல, அதனால நாம ஜனாஸா நடத்துவோம்னு சொல்லி அபிசீனியாவில் இறந்தவருக்கு மதீனாவுல ஜனாஸா நடத்தப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அவ்வளவு நல்ல மனுஷனா பின்னாடி ஆயிட்டார். இது எங்க இருக்குன்னா அவுசத்துல தபரானியுடைய அவுசத்துங்கிற நூல்ல 489வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது என்ன கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு குனிய கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கற்றுத்தந்த பாடம், அதுதான் போதனை. எந்த மனுஷனுக்காக குனிய கூடாது, அது மன்னராக இருந்தாலும் சரி, நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வேலைக்கு போயிருந்தாலும் சரிதான், குனிய கூடாது. இப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குனிதல்ங்கிற மரியாதை இல்லைன்னு சொல்ல, நீங்க ஒரு மனுஷன் காலில் கொண்டு நெத்தி கொண்டு வைக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் கூட பெரிய ஆளாவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல பெரிய ஆளா, உங்க தாயா இருக்கட்டும், உங்க தந்தையா இருக்கட்டும், உங்க தலைவரா இருக்கட்டும், உங்க சேகா இருக்கட்டும், உங்க குருநாதரா இருக்கட்டும், உங்க அஜர்த்தா இருக்கட்டும், உங்க வாத்தியாரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் மேல பெரிய ஆளுங்களா?
அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்ய மாட்டோங்கிறாங்களே. இது நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இரண்டாவது தடவையாக போன தூதுக்குழு இது. இதுக்கு முன்னாடி இன்னொரு தூதுக்குழு போனுச்சு. அந்த தூதுக்குழு அடை